டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். கன்டினியூ பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெற்றோரை பற்றிய என் மன ஓட்டங்கள் கவிதையாய் உங்கள் கண்முன். இப்பூ உலகிற்கு என்னை அறிமுகம் செய்து வாழ வாய்ப்பளித்த என் இதய தெய்வங்களுக்கு நன்றி. வாழ்க்கை பாதையில் கசப்பான அனுபவங்களை முறியடித்து சுகமாய் அமைதியாய் வாழ கற்றுக் கொடுத்தாய் அப்பா. நான் நிம்மதியாய் உறங்க உங்கள் உறக்கத்தை தொலைத்து உடல் வலிகளை மறந்து உடல் அசதியை முறியடித்து பல காலங்களாய் வாழ்விலும் தொழிலிலும் முன்னேறி ஓடிக்கொண்டிருக்கும் என் தந்தைக்கு அந்த கடவுளும் நிகராகாது. வழியில் அம்மா என துடித்த கணங்களில் உங்கள் வழிகளை மறந்து மார்போடு அணைத்து கண்ணீர் துளிகளை கடவுளுக்கு பாத காணிக்கையாக்கி என்னை கருவில் உதித்த நாளிலிருந்து இன்று வரை வழி தெரியாமல் சுமக்கும் என் தாயிற்கு இப்போ உலகில் நிகரேதும் உண்டோ? உங்களுக்கு மகளாய் பிறக்கும் மாபெரும் பாக்கியத்தை கொடுத்த கடவுளுக்கு என்னவென்று நன்றி சொல்வேன் அம்மா. நன்றி என்ற வார்த்தையை கைமாறாய் கருதி உண்மையாய் உழைப்பதை தவிர வேறு எதையும் சூழ்நிலைகள் எனக்கு சாதகமாக்கவில்லை. நான் தாயான பின்பும் உங்கள் பாசத்திலும் அக்கறையிலும் கருணையிலும் அனுபவத்திலும் நான் இன்றும் ஒரு கைக்குழந்தைதான் அப்பா. உங்கள் அனுபவ பாடங்களை எங்களுக்கு போதித்த போது புரியாத வழி இன்று இரு குழந்தைகளுக்கு தாயாக நிற்கும்போது புரிகிறது அப்பா. இருந்தும் என்ன பலன்? அன்றிலிருந்து இன்று வரை ஓய்வு என்னும் வார்த்தையை அறியாத உங்கள் பாதமலர் எப்பொழுது ஓய்வை பெறும்? சிறந்த மகளாய் எப்பொழுது உங்களை நிம்மதியடைய வைப்பேன்? கால சூழ்நிலையிலும் வாழ்க்கை சூழ்ச்சியிலும் மாட்டிக்கொண்டு தடுமாறி நிற்கும் என் மனதுக்கு என்னவென்று ஆறுதல் சொல்வேன் அப்பா. ஒரு பெற்றோராக நல்ல பண்போடும் ஒழுக்கத்தோடும் உயர்ந்த குணங்களோடும் என்னை ஆளாக்கி இன்று ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுத்த உள்ளங்களுக்கு என்ன கைமாறு செய்து பதிலளிப்பேன் அம்மா. வாழ்க்கை பாதையில் தீமைகளை விடுத்து நன்மைகளை பெருக்கி நன்னெறியில் பயணிக்கும் என் பெற்றோர்களுக்கு மூப்புற்ற காலத்தில் பெற்றோராகவும் உண்மையுள்ள மகளாகவும் பராமரிக்கும் விதத்தில் பொறுமையுடனும் உங்களை வியப்புற வைக்க காத்திருக்கிறேன். தனது மூப்புற்ற காலத்தில் மற்றவர்களுக்கு எங்கு சுமையாகி விடுவோமோ என்ற எண்ணத்தை அறவே ஒதுக்கி மன அமைதியையும் மன நிம்மதியையும் கொடுத்து அந்த முதுமையையும் மனதளவில் இளமையாக்கி மகிழ்ச்சியுற காத்திருக்கிறேன். அழகான குடும்பம், அன்பான கணவன், மணியாய் குழந்தைகள், உயிராய் நினைக்கும் உடல் பிறந்தவள், தெய்வங்களைப் போல வழிநடத்தும் பெற்றோர் என அனைத்தையும் சிறப்பிலும் சிறப்பாய் கொடுத்த என் பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றி. தேங்க்யூ. வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.